வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பன்னீருக்கு பதிலாக சிக்கன், காளான், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 இன்ச்சு நீளத்துக்கு 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன ஜாதிப்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபடணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் சிக்கன் செய்கிறதா இருந்தால் இதிலேயே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருங்க. பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம பன்னீர் துண்டுகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும். சிவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 2 பிரியாணி இலை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். மசாலாவை ஊற்றி 1 நிமிஷம் பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1/2 கப் அளவு பச்சை பட்டாணியை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியில் போட்டுடலாம். பச்சை பட்டாணி சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளையும் போட்டு கலந்து விட்டுடலாம். சிக்கன் சேர்க்குறதா இருந்தால் 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு இந்த மசாலா சரியாக இருக்கும். அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மசாலா பன்னீரில் இறங்கும். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தோம். கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு பன்னீர் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.